லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன எதுக்கு கூப்பிடுற? வா வா போலாம். அவங்களே 2 வருஷம் கழிச்சு பாத்துருக்காங்க. அதுக்கு இது ஸ்கூலு. அது இப்ப படிக்க வேண்டிய பாடம் தான். பாடம் நம்ம போலாம். எப்படிக்கா இது? அவங்க எல்லுன்னா நீ என்னையா இரியே. சரி வா, வீட்டுல போய் பாத்துக்கலாம். வா வாடா. அண்ணா விடுங்க அண்ணா, அண்ணா விடுங்க அண்ணா. எடா, இவ்வளவு வருஷமா எங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு எல்லாத்தையும் கூட சேர்ந்து அனுபவிச்சுட்டு இப்ப எங்களுக்கே துரோகம் பண்றியா? இதான் நீ எங்களுக்கு காட்டுற விசுவாசமா? அண்ணா அண்ணா என்னன்னு சொல்ற? நான் உனக்கு துரோகம் பண்ணனா? அண்ணா, என் நிழல் கூட உனக்கு எதிர நிக்காதுண்ணா. அண்ணா, நீ கை காட்டுறதுக்கு முன்னாடியே உன்னை என்ன ஏதுன்னு கேட்காம பாயிரவன. என்ன என்ன அண்ணா, என்ன போய் நீ துரோகின்னு சொல்றியண்ணா? அண்ணா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுண்ணா. இப்படி பேசாதண்ணா. ஏய், அடிக்காதடா. நேரத்தால் நான் அவன் கூட பிறந்த அண்ணன் இல்லல்ல. அதான் அதை இன்னைக்கு நிரூபிச்சிட்டேன். அண்ணன் உசுரோட இருக்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சு எங்க எல்லாரும் கூட இருந்து முட்டாள கிட்டல. அண்ணா, என்னண்ணா, சத்தியமா சொல்றேன், அவன் உசுரோட இருக்கிற விஷயமே இப்போ தோ இங்க வந்தானே. இங்க வந்த போதுதானே எனக்கே தெரியும். நானே அவனை நேர்ல பார்த்து அவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டேன. அண்ணா, என்ன நம்பாம இப்படி கேக்குறியண்ணா? அவன் உசுரோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன ஓயிட்ட மறைக்க போறேன்? அண்ணா, நீ என் கூட பொறுக்கலனாலும் உன்னதானே என் அண்ணன் நினைச்சிட்டு இருக்க. நீ போய் என்ன சந்தேகப்படுறியண்ணா? ஏண்டா, இதே என்ன நம்ப சொல்றியா? ஒரே வீட்டுல இருந்து இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாம இருக்குமா? நீ என்ன அம்புட்டு பெரிய முட்டாளா? வீட்டுல தினம் என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க கூட உனக்கு தெரியாது. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 வருஷம். எப்படிடா தெரியாம இருக்கும்? என்னென்ன புரியாம பேசிட்டு இருக்க? நான் அந்த வீட்டுல இருந்ததை விட உன் கூட தானே நான் அதிக நாள் இருந்திருக்கேன். அதுவும் உன் ஆளுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு எப்படி நான் என்கிட்ட கலந்துப்பாங்க? நீயே யோசிச்சு பாருண்ணே. என்கிட்ட மறைக்கத்தானே செய்வாங்க. எனக்கு அது தெரிஞ்சா உனக்கு அது தெரிஞ்சிடும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? என்னடா என்னண்ணா இவன் நம்ம பயடா. நம்பவே கூடாது. இல்லடா இல்ல இவன் அடிச்சு நம்பாம அடிச்சு என்னடா பண்ண போற? டேய் வடிவேலு, வாடா ராஜா வாடா. அண்ணன் ஏதோ கோபத்துல கையை நீட்டி அடிச்சு விட்டான். நீ இதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதடா. சித்தப்பா, அண்ணன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கல சித்தப்பா. ஆனா அவர் என்ன சந்தேகப்பட்டாரு பாத்தீங்களா? சரிடா அது என் அடி மனசுல ரொம்ப ரணமா இருக்குது சித்தப்பா. சரிடா மனசு வேதனைப்படாத. என்னண்ணா? டேய், அண்ணன் ஏதோ ஆத்திரத்துல பேசி அடிச்சு விட்டான். அவன் யாரு? ஓ அண்ணன் தானே. இரு போய் இந்த மருந்து சாப்பிடு. சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சித்தப்பா. இது பத்தாது, எல்லாத்தையும் வச்சுக்க. போய் மருந்து சாப்பிடுப்போம். போடா ராஜா, போடா. டேய் போடா. டேய், ஒரு விஷயத்தை ஒழுங்கா முழுசா பண்ண தெரியாதா உனக்கு? அவனை அடிச்சு கத்தியால குத்துன நீ அவன் செத்துட்டானான்னு உறுதி பண்ணிட்டு பாடிய வீட்டுக்கு அனுப்பி வச்சு நீ அந்த வீட்டுக்கு போய் அவங்க குடும்பம் கதறி அழுகிறத நீ நேரடியா பாத்துக்கணும்டா. அவனை அறகுறையா போட்டுட்டு அடியாட்களை நம்பி ஒப்படைச்சா இப்படித்தாண்டா நடக்கும். அவன் உன்னோட எதிரி.
நீ தான் அவன் பக்கத்துல இருந்து அவனை முடிச்சிருக்கணும். கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கு என்னடா தெரியும் காரியத்தோட வீரியம்? அதான் அசால்ட்டா விட்டுவிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? எங்க அண்ணனை கொன்னு அவன் உசுறு போச்சான்னு 1க்கு 3 தடவை உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் தூக்குல தொங்க விட்டேன். பாடிய புதைச்சதுக்கு அப்புறம் தான் அவன் செத்துட்டான்னு நான் நிம்மதியான. நீ நடனா அவனை அறகுறையா விட்டுவிட்டு இப்ப இங்க வந்து நின்னு சலபிக்கிட்டு இருக்க. அறிவுகள். ஐயோ மாமா, இப்ப போனத பேசி என்ன பண்ண போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாத கதையா? இப்படி எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இப்ப மொத்தமா பறி போயிடுச்சு. அவ நம்ம எல்லாரையும் ஏமாத்தி எம்பிட்டு பெரிய ராஜதந்திரத்தை பண்ணிருக்கா. அவனை காப்பாத்துனதும் இல்லாம நம்ம முன்னாடி இருந்தா அவனை படிக்க விட மாட்டோம்னு தெரிஞ்சு அவனை ஒளிச்சு வச்சு யாருக்குமே தெரியாம படிக்கவும் வச்சு நம்ம கண் முன்னாடி அவனை ஒரு வாத்தியார கொண்டு வந்து நிப்பாட்டிட்டால. நம்ம எல்லார் கண்லயும் மண்ணை தூவி தோக்கடிச்சிட்டா. அவளை ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல நம்ம அவகிட்ட பேசினப்போ அவ திரும்ப என் முன்னாடி வந்து நீ திரும்பி தோத்துட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அசிங்கத்தையும் வார்த்தையால சொல்ல முடியல. என் மூஞ்சில நானே காரி துப்பிக்கிட்டேன். நம்ம மறுபடியும் தோத்து போயிட்டே இருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதோ இந்த ஸ்கூல் நம்ம கையை விட்டு போக போகுது. இனி அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது மாமா. ஐயோ, இனி நம்ம எல்லாருமே முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டியதுதான். மருமகளே, ஓ மாமனார அம்புட்டு சாதாரணமா நடிச்சிட்டியா? உன்னை தோக்க விட மாட்டதா? யாரு சொன்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சுன. என் அண்ணன் கூட தான் வாத்தியார என் முன்னாடி வந்து நின்னப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. எனக்கு வந்த கோபத்துக்கு அத ஒரு அற விட்டு அத சொல்றதுக்கு நீ யாருன்னு என் அண்ணன் கதையை முடிச்சு எல்லாத்தையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். இப்ப என் முன்னாடி என் மனசாட்சி வர்றதே இல்லை. தப்பு பண்றவன் கடைசி வரைக்கும் தான் தோத்துட்டேன்னு நினைக்கவே கூடாது. நம்ம கழுத்துல கத்தி இறங்கும் போது கூட ஏதாவது கிரிமினலா யோசிக்கணும். அவ வாத்தியாரத்தானே வந்திருக்கான். இன்னும் அந்த ஸ்கூலு அவங்க கைக்கு போகலை. கரஸ்பாண்டன்ட் தேர்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் நடக்கலை இல்ல. அது நடந்தாலும் அதுக்கான ரிசல்ட் நாம சொல்றதா தான் இருக்கும். பூதம் மாதிரி 30 வருஷமா கட்டி காத்த சொத்து அம்புட்டு ஈஸியா நான் விட்டுற மாட்டேன். கரசு நம்ம ஆளு. நிர்வாகிகளை எப்படி சரி கட்டுறதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷன்ல ஜெயிச்சு என் பையன் கரஸ்பாண்டன்ட் ஆனதும் அவன் போடுற முதல் கையெழுத்து செந்தில் பையல வேலையை விட்டு தூக்குறது தான். அதுக்கப்புறம் மெல்ல அவனை இந்த உலகத்தை விட்டே தூக்கிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத மருமகளே. இந்த ஸ்கூலும் இது சம்பந்தப்பட்ட சொத்தும் நம்ம குடும்பத்துக்கு தான். அது என்னைக்கும் கதிரேசன் குடும்ப கைக்கு போக விட மாட்டேன்.
ஏன்பா தம்பி, நீ கத்தியால குத்தி கொன்னவன் திரும்பி வந்து உன் முன்னாடி நிக்கிறானே, இப்படி என்ன ஏதுன்னு கேட்காம சாதாரணமா கடந்து போனா எப்படிரா? மத்தவங்களுக்கு வேணா செத்தவன் திரும்பி வந்தது அதிர்ச்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா குத்துன உனக்கு பேரதிர்ச்சியா இருக்கணுமே. ஏண்டா, குறுக்க கம்பிய போட்டு என்ன விழ வச்சு லேசா மயக்கமானதும் 2 பேரும் புடிச்சிட்டு இருக்கும் போது கத்தியால குத்திட்டா நீ என்ன பெரிய ஆம்பளையாடா? என்ன பாக்குற? எப்படி திரும்ப வந்தன்னு பாக்குறியா? சாமின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத மறந்துட்டீங்க. நீ வேணும்னா அநியாயத்து பக்கம் நிக்கலாம், ஆனா சாமி என்னைக்கும் நியாயத்தோட பக்கம் தான் நிப்பாரு. என்ன நீ குத்துனா நான் செத்துருவனா? நம்புனவங்களை கடவுள் விட மாட்டாருடா, ஏதாவது ரூபத்துல காப்பாத்துவார். உங்க மொத்த பேரையும் அழிக்கிறதுக்கு தான் திரும்ப அவதாரம் எடுத்து வந்து நிக்கிற. அப்புறம் ஏன் மறைஞ்சு வாழ்றேன்னு பாக்குறீங்களா? நான் உசுரோட இருக்கேன்னு தெரிஞ்சா நீ வேற எந்த வேலை வெட்டிக்கும் போவாம நான் படிக்கிறதை எப்படி தடுக்கிறதுன்னு மட்டும் தானே யோசிப்ப. அதான் பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி இருந்த. தம்பி, ஒதுங்கிதான், பயந்து இல்ல. பரவாயில்ல, உங்க பொண்டாட்டிய படிக்க வச்சிட்டீங்க, ஆனா படிச்ச அளவுக்கு இன்னும் அறிவு வரலையே. இங்க பாரு தம்பி, ஆம்பளைனா இனிமே நேருக்கு நேர் மோதணும், சரியா? நியாயமா பார்த்தா உங்க அப்பா எங்க அப்பனை கொன்னதுக்கு உங்க அம்புட்டு பெரியும் பழி வாங்கிருக்கணும். ஆத்தாக்காரி தான் பிரச்சனை வேண்டாம், இதுல நீ சிக்கி பொறுக்கி ஆக வேண்டாம், படிச்சு வாத்தியார் ஆயிடு அப்படின்னு சொல்லுச்சு. அதான் உங்களெல்லாம் உசுரோட விட்டு வச்சிருக்கேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, நான் இப்போ வாத்தியார் ஆயிட்டேன். அதுக்காக தான், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இம்புட்டு பொறுத்து போனேன். இனி பொறுக்க மாட்டேன். நான் பொங்குன நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. ஏண்டா, எதிர்ப்பு காட்டாத ஒருத்த முன்னாடி எதிர்த்து நின்று மீசைய முறுக்கிக்கிட்டு இருக்க. நான் எதிர்க்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட. போடா. என்னடா லுக்கு? சோடா புட்டி போட்டு கழுத்துல கொட்டை போட்டு பழம் மாதிரி இருக்கன்னு பாக்குறியா? இது சும்மா கூலிங் கிளாஸ். ரொம்ப படிச்சு ஐ ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதான். என் முன்னாடி இந்த மாதிரி நிக்காத, கோவத்துல ஏதாவது பண்ணிட போற. கிளம்பு கிளம்பு. வாமாப்ல. இருடா இருடா இருடா. என்னம்மா? இருடா என்னாச்சு? இருடா, ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா? எதுக்கு நிக்க வச்சுட்டு போறாப்புல தெரியலையே. ஆராத்தியா அக்கா சென்டிமெண்ட். 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வர, அப்படியே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுல்ல. மாணிக்கம், இந்தா எத் எத். ஐயா, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும். என்னக்கா ஆ, என்னமோ இவங்க 2 பேரும் இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆராய்ச்சிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க. போடா. என் புள்ள வாத்தியாராகி முதல்ல வீட்டுக்குள்ள வரான். ஆமாக்கா, அவன் உண்மையிலே வாத்தியாராயே வந்திருக்கான்ல. சித்தப்பா, எதுக்கு பழச கிளறீங்க? சத்தா சத்தா அக்கா, நீ நடத்து.
நீ வெளியே போய் கொட்டிட்டு வா. டேய் நீ உள்ள வாடா. உள்ள போமா. போங்க. வலது காலை எடுத்து வச்சிட்டு போடா. சீக்கிரம் கொட்டிட்டு வா. மாப்ள மாமா எத்தனை நாள் ஆச்சுடா இப்படி சந்தோஷமா இருந்து? விடு மாமா. மா, இருடா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா 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 ஒண்ணும் வேணாமா. நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன் பாரு. என்ன? மாலை போட்டதுக்கா? ஓஹோ. அக்கா போட்டா நல்லா போட்டா உடைச்சு போட்டுறாதா? நம்ம பையன் செந்தில் உங்கள மாதிரியே வாத்தியார் ஆகிட்டாங்க. வாத்தியார் வீடுங்கிற பெருமைய திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. உங்க அப்பா வாத்தியார் வேலையா பார்க்கலடா. அத அவர் உசுராவே நினைச்சாரு. இந்த வீட்ல எப்பவும் புள்ளைங்க படிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஊர்ல யார் யாரெல்லாம் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரியா. வாத்தியாருங்கிறது ஒரு வேலை இல்ல, ஒரு தலைமுறைய உருவாக்குற கடமை. அத நான் போன பிறகும் என் புள்ள செய்வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரியா. ஏங்க, இதெல்லாம் உங்க கனவுங்க. உங்க கனவுக்கு உசுர கொடுத்தது உங்க மருமக அமுதாதான். அவ இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியமாயிருக்காதுங்க. நீங்க தான் அவளுக்கு துணையா இருந்து எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கணுங்க. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. ஆத்தா, என்னது? தள்ளுடா. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் அக்கா ஆட்டத்தை ஆரம்பிக்கலன்னு. இனிமே ஊரு பூரா நீ அடிக்கிற தம்பட்ட தாங்க முடியாதே. டேய், என் புள்ள வாத்தியாரா. நான் இல்லைன்னா சொல்றேன். கச்சேரி ஆரம்பிச்சிட்டாயா என் அக்கா? முதல்ல இத படிடா. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? செந்தில் BA B.Ed ஆசிரியர். ஆமா. சரி வா மாமா. வா வெளியே போய் பாப்போம். என்னக்கா ஓட மாட்டிட்டியா? வலிக்காம தொடக்கா. அதா வெத்த புடவைய கட்டுறதை விட ஓட துடைக்கிறதுக்கு அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் கனகு, என்னக்கா என் புள்ள வாத்தியார் ஆயிட்டாடா. ஏக்கா, ஆரம்பிச்சிருச்சு அக்கா. இதத்தான 6 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க. டேய், என் மாப்பிள உண்மையிலே வாத்தியார் ஆயிட்டான்டா. ஆட போங்கப்பா, இதே தாப்பா சொல்லிக்கிட்டு அட இருக்கிறேன். பாவி. எப்பன்னு நம்ப மாட்டானே. மாமா, அக்காவும் தம்பியும் சேர்ந்து என் மானத்தை வாங்காதீங்க. உள்ள போங்க. இரு பாக்க. போங்க. போகா. வா. சந்தோஷத்துல உனக்கு கண்ணு கூட தெரியலையே. யார் அது போனே பாருக்கா? தெரியல. அம்மா புவனா, என்னம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்கிட்டயே மறைச்சிட்டீங்க? சரிதா சரிதா, கோவப்படாத. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? உசுரோட இருக்கிற அண்ணனை செத்து போயிட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்கல்ல. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அது அது வந்து அம்மா அம்மா கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ போனா, உன் கோவம் புரியுது. நீ என் மேல இருக்கிற பாசத்துல பேசுற. அதே மாதிரிதான் அம்மா, அமுதா, மாமா எல்லாரும்
என் மேல உள்ள பாசத்துல தான் இப்படி பண்ணாங்க. இதுக்கு அண்ணன் மண்டியும் உடந்தையா? இல்ல போனா, எனக்கு பிஎட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு அன்னைக்கு கத்தியால குத்துனாங்க. இவங்க எப்படி படிச்சு நான் வாத்தியார் ஆகுற வரைக்கும் என்ன உயிரோட வைப்பாங்க. அதான் பாதியிலேயே தப்பிச்சு 2 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க கண்ணிலேயே மாட்டாம இருக்கணும்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணும். நான் சென்னையிலே தங்கி பிஎட் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது தெரியுமா? சரிம்மா, விடுமா, புரியுது. அதான் வந்துட்டோம்ல. ஆமா, பிஎட் அந்த போனியா இருக்கு? ஆமா. இல்ல இல்ல, முழுவதும் போடல. பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம். யாராத்தா? அண்ணன் தான் கூப்பிடுது. எப்படி இல்லாம இருக்கு? ஆமா. சரி, என்ன விஷயமா பண்ணிருக்கோம்? வச்சிரு. வர்ற வழியில செந்தில பார்த்த சோடா கடைக்காரன் மயக்கம் அடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனுக்கு சோடா கொடுத்து தெளிய வச்சு என்னடா விஷயம்னு கேட்டா, செத்து போனவன் எப்படி உசுரோட வந்திருக்கான் இல்ல பேயா வந்திருக்கானான்னு என்னைய கிண்டல் பண்றான். ஆமாடா, செத்து போனவன் திரும்பதான் வந்திருக்கான். கத்தியால எதுக்கு குத்துனாங்க? கொல்றதுக்கு தானே. என் புள்ள அதிலிருந்து பொழைச்சி மறுபிறவி எடுத்து வாத்தியாரா வந்திருக்கான்.